ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரைடே ஒரு 3:55 நைட் ஒரு 9 மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை என்னோடய ரெகுலர் ரொட்டீனை தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ஸை கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா அரிசி தான் வைக்கிறேன். இன்றைக்கி அரிசி மாவு முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த அரிசி மாவில் கோலம் போடும்போது குருவிகளும் அப்புறம் அந்த பெருச்சாலியும் வந்து சாப்பிடும். அதனால் இதை வந்து சாப்பிட வேண்டாங்கிறதுனால அரிசி அங்கே கொஞ்சம் போட்டுக்கிறேங்க பக்கத்துலேயே. அதை பார்த்திங்க அப்படின்னா அணில் வந்து இன்றைக்கி அழகாக எடுத்து சாப்பிட்டு இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கலாங்கும்போது ஓடிடுச்சு. வீடியோவில் ஆனால் காட்ட முடியலைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறம் கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு மஞ்சள் பூச ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி ஒரு 5:20 அப்படிங்கும்போதே தீபமெல்லாம் ஏற்றிக்கிட்டேங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்துச்சு. எனக்கே அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதுவும் வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும்போது அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த 5:30 மணிங்கும் போது அந்த தீபம் ஏற்றுறதுக்குள்ளே எங்கள் பாப்பா எழுந்திரிச்சிருவாளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்திலேயே செஞ்சிட்ருந்தேன். ஏன்னா இன்றைக்கி இந்த கொஞ்சம் பட்டு மாதிரி இந்த சேலை கட்டும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் ஒரு பயத்தோடையாக தான் செஞ்சிட்ருந்தேன். ஆனால் மேடம் பார்த்திங்க அப்படின்னா பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சாங்க. அந்த நிலவு பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அப்படியே பிரபஞ்சத்துக்கும் நிலவுக்கும் எல்லாத்துக்குமே தீபத்தை காட்டிக்கிறேங்க. இன்றைக்கி என்னோடய வேண்டுதல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே நான் என்னோடய மனசு தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டிக்குவேன். இது பார்த்திங்கன்னா துளசி செடிக்கும் நான் தீபமெல்லாம் காட்டி தீபம் வச்சு விட்டுட்டேங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஒரு பதிவு பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அது வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு அவர் நடத்திட்டு இருந்தார். அவரோட ஸ்பீச் தான் நான் கேட்டிருந்தேன். ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தர்மத்தின்படி வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு வர்ற வருமானத்தை இப்போது 100 ரூபா வந்துச்சு அப்படின்னா 1 ரூபாயாவது நம்ம ஒரு மற்ற உயிர்களுக்காக செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்ததுங்க. அதனால் வருமானம் வேணும்னு நானுமே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மங்கையர்க்கரசி அம்மா கூட சொல்லியிருந்தாங்க. நான் தினமும் முருகர்கிட்ட நானும் அதை சொல்லிக்குவேன். எனக்கு இந்த யூடியூப்லேருந்து வருமானம் இன்னும் வரலை. இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த கடவுள் வந்து வருமானத்தை தருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதாங்க. எங்கள் வீட்டுக்காரும் என் கையில் எந்த ஒரு காசுமே கொடுக்கறதில்ல. இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒரு அம்மாவாக இருக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது வீட்டில் இருக்கிற அந்த பழைய ஜாமானங்கள்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி இருந்துட்டு தான் இருக்குது. அதவே நான் வருமானமாக நினச்சிக்கிறேன். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி என்கிட்ட வரும் காசே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்ருப்பேன். அப்படி நினைக்கும் போது அந்த குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு தினமும் அதை சொல்லும்போது, இன்னொரு அம்மா கூட ஒரு பதிவில் சொல்லியிருந்தாங்க, வருமானம் வந்து நீங்கள் ஒரு விதத்தில் தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காம பொதுவாக வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தை கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மை தான். எனக்கும் ஏதோ ஒரு வகையில் நான் இந்த தீபம் எண்ணெயெல்லாம் கூட வாங்குறதுக்கு கூட எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தான் கேட்கணும். அப்படி கேட்கும்போது அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, கொடுக்கலைன்னா அது ஒரு சங்கட்டமாக இருக்கும் இல்லைங்களா. நம்மளுக்கே தெரியும் அவங்க கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்பிக்கை இல்லை. அதனால் நான் தாங்க இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிற காசுலேயே வாங்கிக்கிறேன் எண்ணெயெல்லாம். அதனால தான் நான் வந்து முதல்லையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 தீபத்துக்கு மேலையெல்லாம் ஏற்றிட்டுருந்தேன். ஆனால் நடுத்தர குடும்பத்துக்கு முடியல அப்படிங்கும்போது தினமும் ஒரு தீபம் ஏற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது வந்து நான் அனுபவபூர்வமாக உணர்ந்ததுனால தான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, நம்ம இப்போதைக்கு நம்ம கையில் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது தொழில் செய்யும்போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட காசு இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம மற்றவங்கள நம்மளோட விருப்பத்துக்காக மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அதனால பிரச்சனை எதுவும் வர வேண்டாம் அப்படிங்கிறதுனால தாங்க நான் இப்போதைக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டுருக்கிறேன். ஆனால் இன்னும் நிறைய தீபம் ஏற்றணும் அப்படின்னு எனக்கு நிறைய ஆசையும் இருக்குது. அதுக்கு கடவுள் கொஞ்சம் வழியும் கொடுத்துட்ருக்கிறாரு. அந்த பதிவு பார்க்கும்போது எனக்கு அதுதாங்க தோணுச்சு. அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு வருமானம், அதாவது பணம் கடவுள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு.
அதை எந்த விதத்தில் நாம் நமக்காக மட்டுமே யூஸ் பண்ணுறோமா இல்லை மற்ற உயிர்களுக்காக கொஞ்சமாவது கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் முக்கியங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிஜமாலுமே அந்த விஷயம் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அதனால் அது பொருளாக இருக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பாக இருக்கலாம், எது வேணுனாலும் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் முடிஞ்சளவு என்னோடய காசுலேருந்து ஒரு ரூபாயாவது மற்றவங்களுக்கு, அதாவது கேட்குறவங்க யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது எந்தளவுக்கு உங்களுக்கெல்லாம் புரியும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் அப்படி தாங்க யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி இருந்து பாருங்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, நான் அப்படி தாங்க, எனக்கு ரொம்பவுமே மனசு பாரமாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்து எனக்கு பிடிச்சவங்கிட்ட, இல்லைன்னா ஒரு சிலரை பார்க்கும்போது ரொம்ப நாளாக ஒருத்தங்கிட்ட, அதாவது இங்கே வந்து வயசானவங்க தனியாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பேசணும்னு ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் நான் வந்து போய் பேசினேன். எனக்கு ரொம்பவுமே உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. அப்போ வந்து நான் போய் பேசினேன். எனக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருந்தது. அவங்களுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவங்கள தேடி போய் தனியாக போய் அவங்கள ரெக்வெஸ்ட் பண்ண மாதிரி பேசியிருந்தேன். என்ன அப்படின்னா, அவங்க வந்து முதல் இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் இளைச்சி போயிட்டாங்க. அதனால் அவங்கக்கிட்ட போய் நான் பேசிகிட்டு இருந்தேன். தினமும் சாமியெல்லாம் கும்பிடுங்க, ஏன் இப்படி ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சாமியெல்லாம் நான் கும்பிட மறக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம், உங்கள் முகமெல்லாம் வாடின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் உணர்ந்துட்டு, ஆமாம் எனக்கு இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, நீ சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்கிறது அவங்களுக்கும் புரிஞ்சு நம்மளோட அன்பை ஏற்றுக்கும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே எனக்கு பறந்து போயிடுச்சுங்க. இந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு நம்ம காட்டுற அன்பு நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஒரு பெஸ்ட்டாக கூட இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா, அந்த குருவி மறுபடியும் ஒரு 4-5 நாளாக வந்து இந்த கண்ணாடியில் அதோட முகத்தை பார்த்து கத்திக்கிட்டே இருக்குதுங்க. நேற்று பதிவுலேயே நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மேடம் எந்திரிச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் சமையல் கட்டுலேயும் தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்துச்சு. அந்த சாம்பிராணி புகையை மட்டும் இன்றைக்கி போட முடியலைங்க. அது ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. கண்ணாடியில் என்னை பார்க்குறக்கு எனக்கே அவ்வளோ பிடிச்சிருந்தது. முதல்ல எல்லாம் கண்ணாடி பார்த்தேன் அப்படின்னா பார்க்கணுன்னு கூட தோணாது, அப்படி இருப்பேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னையே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜையை முதலாக ஸ்டார்ட் பண்ணி உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா பச்சை பயிறு தாங்க, சாமிக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், நெய்வேத்தியமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு பாப்பாக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற நம்ம மாகாளியம்மன் கோயிலுக்கு தாங்க கிளம்பியிருந்தோம். இந்த தீர்த்தம் பார்த்திங்க அப்படின்னா நான் செய்கிற மாதிரியே மேடம் கண்ணுக்கெல்லாம் எடுத்து ஊற்றி வச்சுக்கிறாங்க. அப்புறம் எப்பவும் போலமே நம்மளோட கோபுர தரிசனம், அதுக்கப்புறம் அந்த சூரியனையும் பார்த்தாச்சுங்க. சூரியனுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வானவில் மாதிரி தெரியுது. ஆனால் அந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு தெரியல, இப்போ பார்க்கும்போது தெரியுது. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டு சாமி பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக பூஜை முடிஞ்சு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அமைதியாக உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் தாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மனநிறைவான ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்குதுங்க. அது நேற்று தான் பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எல்லாம் கூட வந்திருந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் நம்மளோட வாசி சிஸ்டர் சொல்லியிருந்த ஒரு கமெண்ட்ஸ் எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னா, நான் வந்து உங்களை எல்லாம் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். அவங்களும் நான் உங்களை மிஸ் பண்ணுறேங்க்கா, அப்புறம் எல்லாத்தையும் மீட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் அவங்கள மீட் பண்ணணும் ஆசையாக இருக்குக்கா. நாங்கள் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து மேட்டுப்பாளையம் பக்கத்தால் அவங்க அம்மா ஊருன்னு சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்டோட ஊர் வந்து பாண்டிச்சேரி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நானும் நாங்களும் திருப்பூர் பல்லடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அந்த மாதிரி அவங்களும் அவ்வளோ ஒரு என்னை நம்பி அவங்களோட ஊர் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. வாசுகி சிஸ்டர் உங்களோட அன்புக்கு நான் என்ன சொன்னாலுமே ஈடாகாது. இருந்தாலும் என்னோட நன்றிகளையும் மனமார உங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மனமார வாழ்த்துறேங்க. எல்லாருமே உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு மனமார நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க கடவுள்கிட்ட. இன்னும் நான் யாரையெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஞாபகப்படுத்துங்க சகோதரிகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பாடு கொஞ்சம் மீதி இருந்தது. அதவே தக்காளி சாப்பாடை தாளிச்சிட்டு கூடவே கொஞ்சம் தக்காளி சேமியா தாங்க செஞ்சிட்ருக்குறேன். இது வந்து அந்த ராமசாமி கோயிலில் வாங்கிட்டு வந்த கலாக்காயில் ஊறுகாய் போட்டிருந்தார் எங்கள் வீட்டுக்காரர் தான். அந்த ஊறுகாயும் தக்காளி சாதம் தான் இன்றைக்கி கொடுத்தோன்னே கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்குறான் சாப்பிட சொல்லி. அதுக்கப்புறம் சேமியா தாங்க செஞ்சுருந்தேன். இன்றைக்கி சமையலும் நம்மளோட விலாகும் அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வாழ்க்கை நமக்கும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியை தரணும் அப்படின்னு மனசார இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க. மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.